இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. விடியும் வெளிச்சம் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது மகிழ்ச்சி பற்றி தியானிக்க உள்ளோம். மகிழ்ச்சி என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை. ஒருவரின் திருப்தி, மனநிறைவு மற்றும் வாழ்க்கையின் முழுமை ஆகியவற்றை சார்ந்ததே மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வெளிப்புற சூழ்நிலைகளை விட நம்முடைய மனப்பான்மையை பொறுத்தது. எந்த சூழ்நிலையிலும் மனம் பாதிக்கப்படாமல் இருப்பது ஒரு அரிய கலை. கடந்த காலத்தை பற்றிய கவலையோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமோ இன்றி இன்றைய பொழுதை முழுமையாக ரசித்து வாழ்வதே மகிழ்ச்சிக்கான வழி. இயற்கையோடு இணைந்து மற்றும் அவ்வப்போது மௌனமாக இருந்து மனதை தெளிவுபடுத்துவது மகிழ்ச்சியை பெருக்கும். பிறருக்கு உதவுதல், அன்பை பகிர்தல் போன்ற செயல்கள் நமக்கு ஆழ்ந்த மனநிறைவை தருகின்றன. மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உலகம் முழுவதும் உணர்ந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20 அன்று உலக மகிழ்ச்சி தினம் கொண்டாடப்படுகிறது. எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சி பொங்க வைத்திருங்கள். சிறு கவலையும் நம்மை பாதிக்காது, பெரும் துன்பமும் நம்மிடம் கடந்துவிடும். உலகத்தை படைத்த இறைவன் இயேசு கிறிஸ்து நமது சொந்தமாக்கிவிட்டால் நாம் தினந்தோறும் உள்ளபூர்வமாக மகிழ்ச்சி அடைவோம். அவர் தமது உள்ளத்தில் குடியிருப்பதால் பூமி முழுவதும் நமக்கு சொந்தமாகிறது. இது நமக்கு கிடைத்த பாக்கியமாகும் என்பதை மகிழ்வோம் 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 என்று பாடி துதிப்போம். இயேசுவை வாருங்கள். எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சி பொங்க வைத்திருங்கள். சிறு கவலையும் நம்மை பாதிக்காது, பெரும் துன்பமும் நம்மிடம் கடந்துவிடும். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். திருப்பாடல் 71:6 இவ்வாறு தெரிவிக்கிறது: நாம் பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன், தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். திருவயதில் என்னை குறித்து விட்டார், தூயம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். ரோமர் பிரிவு 8 இறைச்சொற்றர் 28-39. ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கனவோ, உன்னதத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ
நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே வரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே வரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். திருப்பாடல் 16:11. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. அவர் வரும் நாளில் என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இயேசு கிறிஸ்துவை நமது சொந்தமாக்கிவிட்டால் நாம் தினந்தோறும் உள்ளபூர்வமாக மகிழ்ச்சி அடைவோம். எப்பொழுதும் மன மகிழ்ச்சி பொங்க வைத்திருங்கள். சிறு கவலையும் நம்மை பாதிக்காது, பெரும் துன்பமும் நம்மிடம் கடந்துவிடும். எனவே இயேசுவிற்கு இனிய அன்பர்களே, இன்று நாம் மகிழ்ந்திருப்போம். மகிழ்ச்சி நம்மிடமுள்ள பயத்தை அகற்றிவிடும். பயம்தான் நாம் அனைத்தின் வழியாக துன்பத்திற்கு செல்லக்கூடிய வழியாக அமைகிறது. எனவே நாம் பயத்தை கடந்து மகிழ்ச்சி நிலைத்திருப்போம். எந்த சூழலிலும் மகிழ்ந்திருப்போம். இறைவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆம், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.